மூவி பின் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடைசி உலக போர். எஸ், பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்டை பார்த்தாவே பூம்பாஸ்டிக். பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்டு போலீஸ் லைட் போட்டு எரிய விட்டுருக்கோம். ஏதோ லைட்டிங்கில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி காட்டலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுருக்கோம். சொல்லுங்கள். அது பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பிடிக்கலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிடிக்குங்க, கம்முனப்பா. சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது, அதை சொல்கிறேன் நான். ஏன் படம் பார்த்தீங்களே? நான் எங்கே படம் ஸ்டார்டிங்கை பார்த்தேன்? 20 நிமிஷம் லேட்டாக தானே போனேன். ஆமாங்க, பையன் படத்துக்கு கரெக்ட் டைம் வர முடியல. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்தோம். அது நாங்கள் முன்னாடியே போயிட்டோம், நானும் பசங்களாம். இவன் மட்டும் கொஞ்சம் லேட்டு. இவன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் லேட்டாக தான் இருப்பான், பட் படத்துக்கும் லேட்டாக வந்துட்டான். அதனால் அவன் ஸ்டார்டிங் எனக்கு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ படம் ஸ்டார்டிங் எங்கேருந்து எப்படி போகுது? படம் பார்த்தீங்க அப்படின்னா நட்டியோட வாய்ஸ் ஓவரில் தான் வந்து இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. கடைசி உலக போர். நான் இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டார்டிங்கே உலக போர் தான் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் படத்துக்கு வந்தேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரம் டியூரேஷனில் வந்து நார்மலாக காட்டி அதுக்கப்புறம் இது வந்து உலக போர் வந்து முடியறத ஒரு 2.5 மணி நேரத்தில் காட்ட முடியாது. சரி அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருந்தேன் அந்த படத்துக்கு. ஆனால் உள்ளே போனால் டோட்டலாக வேறு. எப்படி எடுத்திருக்காங்கன்னா, லோக்கல் பாலிட்டிக்ஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பாதியோட படத்துலேருந்து மாறுபட்ட படம். அதாவது ஃபேமிலின்னு இருக்காது, இத்தனை நாளாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை விட்டிங்கன்னா லவ் இருக்கும். அதை விட்டால் ஸ்போர்ட், இந்த மாதிரி ரொம்ப ஒரே இதில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காத்திருக்காரு. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவரே வந்து படத்தை டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே அவர் தான். மீசை முறுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி மீசை முறுக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு. படம் வந்து நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் எப்படி இந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரில. அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு அது ஓவர் விஎஃப்எக்ஸ் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஎஃப்எக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஹாலிவுட் மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து அந்த ஆங்கிள்ஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட மெயின் என்னென்னா, அதான் சொன்ன மாதிரி லோக்கல் பாலிட்டிக்ஸில் ஸ்டார்ட் ஆகி இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் முடியுது. லோக்கல் பாலிட்டிக்ஸ் அதாவது நம்ம எப்படி ஒரு அதான் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான், அவனை ஏதாவது மாற்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவான். அது கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதே மாதிரி தான் ஒரு மத கலவரத்தில் ஸ்டார்ட் ஆகிற இந்த படம் அப்படியே வந்து ஒரு உலக போராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து உலகமே மொத்தமாக ஐநா சபை இது பண்ணி தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐநாவுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. அவங்க ஒரு ஆட்சியை உருவாக்கலாம், அதாவது ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் ஒன் லீடர், அந்த மாதிரி அவங்க உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அட்டாக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மற்ற நாடுகள் தான் சண்டை நடந்துகிட்ருக்கும். நம்ம நாட்டில் எதுவும் பெருசாக இருக்காது. பட் நம்ம நாட்டில் இந்த உள்ளூர் பொலிட்டிஷியன்ஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது நமக்கும் அந்த ப்ராப்ளம் ரிப்பப்ளிகன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் பல்வேறு இடத்துல ரிப்பப்ளிகன்ஸ் வந்து இது அட்டாக் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி உலக போரா அது எப்படி மாறுது, அதை ஒரு சொன்ன மாதிரினா அவங்க அதை தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் மூலமாக ஒரு பிரச்சனை நடக்குது, அதோட இம்பேக்ட் இந்தியாவில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன்னால ஐநா சபை கூடும்போது நம்மளுக்கு பொருளாதார தடை போடுறாங்க. ஸோ இது ஓவரா கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் புரியாமல் கூட இருக்கும். அதுதான் இது மேக்ஸிமம் வந்து இப்போ இந்தியா எப்பவுமே வந்து பார்த்தாங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஸ்டாண்டாக நிற்காது, ரஷ்யாவுக்கும் ஸ்டாண்டாக நிற்காது. அதே மாதிரி ரஷ்யாவையும் பாதிச்சுக்காது, அமெரிக்காவையும் பாதிச்சுக்காது. ஏன்னா 2 நாட்டிலையுமே வந்து நமக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப இயங்கிட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் ஏதாவது சாங்ஷன் போட்டாங்கன்னா இந்தியா வந்து பயங்கரமாக வந்து அடிவாங்க. அதுங்க அடுத்தான் வந்து இந்தியா மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு பக்கமே அவங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, நியூட்ரலாக இருக்கு. இந்தியானாவே நியூட்ரல் தான் சொல்லுவாங்க, ஏன்னா நியூட்ரல் தான் எடுக்க முடியும். ஏன் ரஷ்யாவை பாதிச்சிக்க முடியாதுன்னா, ரஷ்யா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட நடந்த ஒரு போர் வரும்போது பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அமெரிக்கா சப்போர்ட்டில் பயங்கரமாக நம்ம இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி அவங்க இருந்த பீரியடில். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில், அப்போ வந்து
அமெரிக்கா பயங்கர சப்போர்ட். இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான பிளான்லாம் அமெரிக்கா முதற்கொண்டு எல்லோரும் லேண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த டைம் தான் ரஷ்யா வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பே ஆஃப் பெங்காலில் எங்களோட கப்பல் நிற்கிது, நீங்கள் வந்து இந்தியாவை அடிக்கணும்னா எங்களை தாண்டி தான் நீங்கள் அடிக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த டைம் வந்து பேசிட்டாங்க. இப்போ வந்து பயங்கர சப்போர்ட்டு. அப்படியே அங்கே இருந்த மொத்த அமெரிக்கன் கப்பல்ஸ் எல்லாமே வந்து போயாச்சு. அதுலேருந்து ரஷ்யாவுக்கும் நமக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அவங்களும் நம்மளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் அவங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். பட் அமெரிக்காவுக்கு நமக்கு கூட ஒரு முரண்பாடுகள் இருக்கும். இது ரஷ்யாவுக்கான நமக்கு பாண்ட் பயங்கரமாக இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உலகப்போர் ஸ்டார்ட் ஆனால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும், அதாவது இப்போ நீங்கள் ஜாதி வாரியா, மத வாரியா, இன வாரியா பிரிஞ்சிருக்கீங்க, மொழி வாரியா. ஆனால் ஒன்ஸ் ஒரு மொத்தமாக நம்மளை அட்டாக் பண்ணும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். அதாவது ரொம்ப குறுகிய கட்டத்துக்குள்ளே இருக்காதிங்க, ப்ராட் மைண்டடாக யோசிங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒரு வெள்ளம்னு வந்தால் எல்லாம் ஒன்று சேர்றீங்க, வெள்ளம் முடிஞ்சு நார்மலானதாக மறுபடியும் அவங்களும் பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ வயநாட்டில் வெள்ளம் வந்துச்சு, அங்கே பணம் இருந்தவனும் கேம்பில் தான் இருந்தான், பணம் இல்லாதவனும் கேம்பில் தான். ஏன்னா எவனுக்குமே அங்கே வீடு இல்லை, எல்லாமே ஏன்னா நேச்சர் டிஸ்ட்ராய், நேச்சர் மொத்தமாக அழிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நாளைக்கு உலகப்போர்னு ஒன்று வந்துச்சுன்னா அவன் வந்து இந்த நாடு இது தமிழ்நாட்டு மேலே தான் போடணும், இது ஆந்திரா மேலே தான் போடணும்லாம் தெரியாது. அதே மாதிரி பணக்காரன் இது உயர்ந்த ஜாதி மேலே தான் போடணும், தாழ்ந்த ஜாதி மேலே போடணும்லாம் அவனுக்கு தெரியாது. மொத்தமாக போட்டுட்டு போவான். நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் எல்லோரும் சேர்ந்தால் தான் வாழ முடியும். அந்த ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத பற்றி தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காரு. ஒரு சூப்பரான ஸ்டோரி. பட் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படத்தை வந்து 2 பார்ட்டாக எடுத்துருக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக இருக்கும். இப்போ எங்களுக்கே கதை சொல்லும்போது பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு எங்களுக்கே அது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மற்ற படங்கள்லாம் எங்களால் டக்குன்னு பேச முடியும். இதை வந்து எப்படி பிரித்து பேசணும்னே எங்களுக்கு கொஞ்சம் தேவை. ஏன்னா இதில் எல்லாமே கண்ண மூடி திறக்கிறவங்கள டக்குன்னு நடந்துடும். உங்களுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்கும், டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா பாம்பு ரிப்பப்ளிகன்ஸ் சொல்ல வந்துடுவாங்க, டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு தனியாக ஒரு கேங் ஃபார்ம் ஆகிருப்பாங்க நம்ம ஆளுங்க, அவங்க ஒரு தனியாக ஃபார்மிங் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு அங்கே கட் பண்ணிங்கன்னா அவங்க போய் ரிப்பப்ளிகன்ஸ் அடிப்பாங்க, டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா படம் முடிஞ்சிடும். உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை வந்து சின்ன பசங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஐ மீன் இப்போ நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறான்னு பசங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும். இந்த ஒர்க் புரியறது கம்மி. அவன் என்னடா உலக போருங்கிறாங்க, என்னடா சாங்ஷனுங்கிறாங்க என்னன்ட்டு அவன் அதை கடந்து போயிடுவான் ஈஸியாக. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதை 2 பார்ட்டாக ஹிப்பாபாதியான எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் படம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஒன்லி ட்ராபேக் எங்களுக்கு எங்களோட ஃபீலிங்ஸ், அது எங்களோட ஃபீலிங்ஸ், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளோதான். அவர் 2ஆக எடுத்திருந்தாருன்னா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம்னா இதில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஹாலிவுட்டில் கொடுத்து பண்ணாமல் நம்ம பசங்களவே விஎஃப்எக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள ட்ரைன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து வாங்கின ஒர்க் இது. நம்ப முடியுதா? விஎஃப்எக்ஸ் தெரியல, ஒருத்தவங்க ஹெட்டை வச்சுட்டு மற்றவங்க எல்லாரும் நியூ யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு அதை சான்சஸ் கொடுத்தா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் வாங்கியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்க்கு 3 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம எடுத்திருக்காங்க. அதுங்க அடுத்த படம் டிலே. இன்னொன்று அவர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தார், படிச்சுட்டு இருந்தார். என்னதான் ஒரு சினிமா ஒரு தொழிலாக பார்த்தாலும் அவர் ஸ்டடீஸையும் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. அண்ட் ஆல்சோ நீங்கள் படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, அப்டேட்டடாக நீங்கள் படம் எடுக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் காலேஜ் படித்த டைம்லேயே திங்க் பண்ணாமல் நீங்கள் படிச்சுட்டு சின்ன சின்ன கோர்ஸ் கூட படிங்க. இப்போ இருக்க அது என்னன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனோட ஒரு மிக்சிங், ஒரு பழக்க வழக்கம் தான். அவங்களோட இருக்கிறது அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது ரிலேட்டடாக படம் கொடுக்கறது தான் அப்டேட்டட். இப்போ வரைக்கும் மணிரத்னம் வந்து அப்டேட்டடாக கொடுக்குறாருன்னா அவர் காலேஜ் ஸ்கூல்லாம் போகல. பட் இருந்தாலும் அவர் எவ்வளோ இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் அவர் வந்து கொடுப்பாரே தவிர அதை ப்ராட் மைண்டட் தான் மேட்டர். இங்கே வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப குறுகிய கட்டத்துக்குள்ளே வாழ்ந்துடாதீங்க. இவன் நமக்கு ஆகாதவன், இவன் நம்ம ஜாதி இல்லை, இவன் நம்ம மொழி இல்லை, இவன் வந்து நம்ம ஸ்டேட்டு கிடையாது அப்படின்லாம் வாழ்ந்துடாதீங்க. ப்ராட் மைண்டடாக இருங்க ரொம்ப. ஏன்னா ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு போர்னு வந்துச்சுன்னா நம்ம அவன்லாம் பார்க்க மாட்டோம். நாளைக்கு ஒன்றும் இல்லாதவன் வீட்டில் போய் தங்கக்கூடிய நிலைமை கூட நமக்கு வரும். ஸோ வந்து அதை பார்த்துருங்க. இதில் எனக்கு இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிட்ட டேக்அவே எனக்கு அவ்வளோதான். ஆமாம், இதில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவேன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய விஷயம் இதில் ஓடிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று லோக்கல் பாலிடிக்ஸ் நீங்கள் சொன்னீங்க இருக்குது.
நம்ம முதல்வன் சீனில் காட்டுற மாதிரி ஒரு பஞ்சாயத்து உருவாக்குறாங்க கலவரம் உருவாகுது, சரி ரைட்டு, இது விட்டுருங்க, இது எல்லாருக்குமே எல்லாம் புரியும். ரெண்டாவது மேட்ரு என்னன்னா, நம்ம கிட்ட சாங்ஷன்லாம் போடும்போது நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியாது. சாங்ஷன்லாம் போட்டால் என்னடா பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இன்னைக்கு ரஷ்யா மேலே ஒரு சாங்ஷன் போட்டிருக்காங்க. அது அந்த நாட்டுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஜாலியாக இருக்கும். ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடக்குது, அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணதில்லை. இந்த படம் பார்க்கும்போது அட் இன்டர்வல் பிளாக்ல சொல்கிறேன், ஸோ இன்னும் என்னடானா நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, இதுல ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, எல்ஐசி டமால்னு வெடிக்குது, எல்ஐசி பில்டிங் எப்படா போட்டு தாக்குறீங்க, திடீர்னு பார்த்தா சேப்பாக்கில் விடுறாங்க. எஸ், இது உண்மைதான். ஒன்ஸ் உலக போர்னு வந்துச்சுன்னா உங்களோட ஹெரிட்டேஜான பிளேஸ்லாம் எவனும் பார்க்க மாட்டான். இது வந்து முக்கியமான பிளேஸ்லாம் பார்க்க மாட்டான். அவன் சல்லுன்னு அடிச்சிருவான். ஏன் அப்படி பார்த்தா உக்ரைன்ல காசாவை அடிச்சாங்க. காசா தான் அவனோட கேபிட்டல். நாளைக்கு பிரச்சனை வரும்போது தாஜ்மஹால் அடிச்சாலும் சொல்றதுக்கு இல்லை, நாளைக்கு எந்த ஹிந்து டெம்பிள் மேலே அடித்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, கிறிஸ்டியன் டெம்பிள் மேலே அடித்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ போய் எவனும் ராமர் கோயில் இது எங்களோட கோயில்னா எவனும் சொல்ல முடியாது. அடி வாங்கிட்டு எல்லாம் உட்கார வேண்டிதான். ஆமாம், இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இவங்க வராங்க. யாருன்னா அதர் கண்ட்ரிஸ் வந்து உள்ள வந்து நம்மள இது பண்றாங்க, ரிபப்ளிக் டேக் ஓவர் பண்றாங்க. இப்போ எனக்கு இங்க இன்னொரு விஷயம், நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய பாலிட்டிஷியனை பத்தி பேசணும். அப்போ வந்து தமிழ் தேசியம் பேசுகிற பாலிட்டிஷியன்லாம் போட்டு அடித்தாங்க. செகண்ட் ஹாஃபில் உள்ள வரும்போது நம்ம வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரவங்கள பார்த்துக்கிட்ட ஒரு விதம் இருக்குல்ல, ஈழப்போர் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியாங்க. என்ன நடந்துச்சுன்னு வந்து நீங்கள் ஒரு சில விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கூட இங்கே ஒரு சின்ன பார்ட்டாக வச்சான். அவன் வந்து அந்த மிலிட்ரிக்காரன் வந்து இங்கே வந்தால் என்ன பண்ணுவான், அதை கூட ஒரு ஃப்ரேமாக வச்சான். முடிஞ்ச அளவுக்கு, அதாவது முடிஞ்ச அளவு அவன் எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ள போடணும்னு பார்த்தாரு. எல்லாமே கரெக்டு தான், ஒரு சூப்பரான மெசேஜ் தான் அது. பட் என்ன பிரச்சனைனா எல்லாமே ஒரே பார்ட்டில் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் ஒரு பார்ட்டில் தெளிவாகவும், செகண்ட் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை வந்து பயங்கரமாகவும் காட்டியிருக்கலாம். ஏன் அந்த அண்ணா எல்லாத்தையுமே ஒரே இதில் காட்டினாங்கன்னு தான் எனக்கு தெரியல. பட் செம விஷயம் நான் ஹிப்பா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது யாருமே ஜானர், ஏன்னா பண்ண மாட்டாங்க, பண்ணாலுமே இது அவனுக்கு புரியாது அப்படின்ட்டு விட்டுருவாங்க. உங்களை பாசிட்டிவிட்டி தான் எப்பவுமே உங்க படத்தோட ஆறாவே. அது மிஸ் ஆகலப்பா, உங்க பாசிட்டிவிட்டி மிஸ் ஆகல. பட் படம் மட்டும் எங்களுக்கு அந்த ஒரு சின்ன இதுதான். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒன் டைம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு மேபி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் கிளியராக தெரிஞ்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் புரியறது கஷ்டம் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒருத்தரும் ப்ளே பண்ணியிருக்க ரோல் என்னன்னா பாம்பஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எப்பா பாடி விட்டது. அதுலேயே யார் யார் கேரக்டர் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு அதுலேயே ரிவீல் ஆயிருக்கும். நட்டியாஸ் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் என்னென்ன, அப்புறம் பிரபஞ்சன் அவர் வந்து மிலிட்ரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட கேரக்டரோட ஒரிஜினல் நேம் அவங்க என்ன கேரக்டர்ல பண்ணியிருக்காங்கன்னு கேரக்டரைசேஷன் அதே மாதிரி அழகா பண்ணியிருந்தாங்க. அதாவது யாரையுமே மறக்க கூடிய இதுல பண்ணல. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுலயும் பண்ணலாங்க. அதுதாங்க பெரிய அதுதான் என்னன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் டக்குன்னு எல்லாமே கடந்து போயிருச்சு. அதுதான் எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. நீங்க நட்டு ஞாபகம் வச்சிருப்பீங்க, ரெண்டாவது இப்போ ஞாபகம் வச்சிருப்பீங்க, வேற யாரும் அதை மனசுல நிக்க மாட்டாங்க உங்களுக்கு. அதுதான் நட்டி தான் ஹீரோ மாதிரி இருந்தது. அவர் ஹிப்பாப் என்ன சொன்னார்னா, நான் இனிமேல் படம் எடுத்தேன்னா நான் ஹீரோவா நடிப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. மேபி நான் வேற ஹீரோ காஸ்ட் பண்ணி கூட நான் படம் எடுப்பேன், நான் தான் நடிப்பேங்கிறது அவசியம் இல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல. பட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் வச்சுருக்காரு. அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னா தேங்க்ஸ் ஃபார் திஸ் மூவி. நன்றி, வணக்கம்.